நன்றி தமிழ் மக்களே, வணக்கம். தினமொழி என்ற தலைப்பில் இன்றைக்குள்ள அறிவுரை என்னவென்றால், பிறர் பொருளை நாடாதே. பிறர் ஒரு பொருள் வச்சுருந்தாங்கன்னா அது தனக்கு வேண்டும்னு சொல்லி ஆசைப்படாத. உனக்கு தேவைப்பட்டால் நீ வாங்கு, இறைவன்கிட்ட கேளு, உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளு, அல்லது வாங்க முயற்சி பண்ணு. அதை எப்படியாவது அபகரிச்சிடணும்னு நினைக்கக்கூடாது. இன்னொருத்தன் பொருளை எப்படியாவது அபகரிச்சிடணும், எப்படியாவது வாங்கிடணும், எப்படியாவது திருடிடணும், எப்படியாவது கொள்ளையடிச்சிடணும். தயவுசெய்து அந்த புத்தி உங்களுக்கு வேண்டாம், அது நல்லதில்லை. அப்படின்னா உன் பொருளையும் இன்னொருத்தன் ஆட்டையை போடுவான். நீ எதை நினைக்கிறியோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் பிறருடைய எதையுமே இச்சிக்காத, விரும்பாத, ஆசைப்படாத. ஒரு வீட்டில் நடு வீட்டில் வரைக்கும் ஒருத்தன் பழகிறான்னா அவன் கண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா, அவன் கண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருள் இருந்துச்சுன்னா அதை எப்படியாவது திருடணும்னு நினைப்பான், அல்லது கேட்பான், அல்லது எடுக்க முயற்சி பண்ணுவான். அந்த புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. பிறருடைய வாட்சினே, இந்த வாட்சி நல்லா இருக்கே கொடுத்தா வாங்கிடுவான். பைக்கு நல்லா இருக்கே, எப்படியாவது அதை இதை சொல்லி விற்கிறதுக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எதையாவது அவனை வாங்காத, விற்காதப்பா, நல்லா தானே இருக்கு வண்டி, எதுக்கு லோனை போட்டு வாங்கணும். நல்லவனாக இருந்தால் அப்படி அறிவுரை சொல்லணும். இவன் தான் அதை ஆட்டை போடணும்னு நினைக்கிறான்ல, ஆமாம் வித்துரு, எதுக்கு நான் வாங்கிக்கிறேன், நீ புதுசாக லோன் போட்டு கட்டு, அவனை கடங்காரனாக்கி இவன் ஆட்டையை போடுறது. எல்லாமே சூழ்ச்சி, தந்திரம், பிறருடைய பொருளை இச்சிக்கிறதுனால, விரும்புறதுனால தான் அந்த எண்ணங்கள், அந்த கெட்ட புத்தி வருது. அதனால் நல்ல எண்ணங்களாக நல்லது நினைங்க. எண்ணம் போல வாழ்வு. நீ நல்லா இருந்தீன்னா, நல்ல மனசாக இருந்தால் உனக்கும் நல்லது கிடைக்கும். அதனால் பிறருடைய பொருளையோ வண்டியவோ, பிறருடைய வீட்டையோ, நகைகளையோ, பிறருடைய மனைவியோ இச்சிக்காதீங்க, ஆசைப்படாதீங்க. உங்களுக்குள்ளது போதும்னு நினைங்க. நல்லா இருங்க மக்களே. நன்றி.